திரு பொன்வில்சன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புகிறேன். அதிமுக பெரும்பாலான கருத்து கணிப்புல 0 to 2 அப்படிங்கிற அளவுக்கான இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற நேரத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிட்டத்தட்ட 20+ அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அப்படியான ஒரு நம்பிக்கை உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இந்த இப்போ கருத்து கணிப்புன்றதே கருத்து திணிப்பா அப்படின்றது வந்து நிறைய அம்சங்கள் வந்து அதில் சேருது. அதாவது வால்யூம் ஆஃப் சர்வே, எடுப்பவருடைய மனநிலை, யார் சர்வே எடுக்கிறாங்க அவங்க மனநிலை, அவங்களுடைய ஞானம் எந்த அளவுக்கு, அப்புறம் யார் மத்தியில எடுக்கிறாங்க, வயதானவர்கள் மத்தியிலையா, இளைஞர்கள் மத்தியிலையா, பெண்கள் மத்தியிலையா, வாலிபர் மத்தியிலையா, அதே மாதிரி ஒரு தொகுதியில் எந்த பகுதியில் எடுக்கிறாங்க, யாருக்கு ஆளுமை உள்ள பகுதியில் எடுக்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து உட்காந்த இடத்துலேருந்தே இவங்க கெஸ்ஸிங்கில் போடுறாங்களா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ 2014 2019 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி சொல்கிறேன், 2014 தேர்தலில் இந்தியா லீடிங் போல் எக்ஸிட் போல்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்தியா டுடே, நியூஸ் 24, CNN, IBN, டைம்ஸ் நவ், ABP, NDTV இவங்க 6 பேர் கொடுத்ததுல சராசரியாக 2014 283 தொகுதி NDAக்கு சராசரியாக கொடுத்தது. ஆனால் அவர்கள் ஜெயிச்சது 336, 19% கூட. அதே நேரத்தில் அதே 6 தொலைக்காட்சிகள் 6 சர்வே ரிப்போர்ட்டு UPA டீம் UPAக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா மொத்தம் 110 இடங்கள் சராசரியா. UPA ஜெயிச்சது 60 இடங்கள், கிட்டத்தட்ட பாதி, 45% குறைவு. அதாவது இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா சரியா தவறான்னு சொல்ல வரல. சரின்னு சொல்றதுக்கு 10 இருக்கும், தவறுன்னு சொல்றதுக்கு 10 இருக்குது. ஆனால் இதோட விளைவு என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுல ரிசல்ட்ல என்ன வந்துக்குதுன்னா அதை தான் சொல்றேன். ஒரு கருத்து கணிப்பை நீங்க கொடுத்த பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கையில் நாளைக்கு உட்கார்றாங்களே அந்த முகவர்கள் மத்தியில் ஒரு சாராருக்கு சோர்வு ஏற்படும், ஒரு சாராருக்கு அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே மாதிரி அந்த அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு சாராருக்கு மன சோர்வு ஏற்படும், ஒரு சாராருக்கு முறை தவறி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணினி தான் எல்லாத்தையும் கொடுக்குது. நம்பிக்கை இருக்கு. கருத்து கணிப்பு நீங்க தொடக்கத்திலேயே கருத்து கணிப்பா திணிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்க. அப்படி கருத்து கணிப்பு மேலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல, அதை முற்றிலுமா நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது ஏன் அப்படியான ஒரு தேவையற்ற சந்தேகங்கள் அல்லது நீங்க சொல்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரப்போகுது? களத்துல மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு என்ன தேவை? இந்த ஆதார் அதை தான் சொல்ல வரேன். எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே டிஜிட்டலைஸ்டு, அதுல இருந்தா மிஷின்ல இருந்தா நம்பர் எடுக்க போறீங்க. எடுத்து எழுதக்கூடியவர் யார்? அது மனிதன் தானே. மனிதன் தானே என்ட்ரி போட போறாங்க. மனிதன் இங்க இருக்கிறது அங்க என்ட்ரி போடுறாரு, அங்க இருக்கிறது எங்க என்ட்ரி போடுறாரோ அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அந்த மாதிரி என்ட்ரிக்கள்ல வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தான் சொல்றேன். இவங்க கொடுத்த ஒப்பீனியன் போல யாருக்கு ஆட்சி கிடைக்கும்னு NDAக்கு சொன்னாங்களோ 19% கூட வருது. இப்ப ஸ்ரீகாந்த் சொன்னா தெரியுமா, எங்களுக்கு 350 தான் கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க அதிகமா எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அதே நேரத்தில் UPAக்கு குறைவுன்னு சொல்லும் போது அவங்க கொடுக்கிற கருத்து கணிப்பை விட பாதி குறையுது. 110 கொடுத்துக்கிறாங்க, 60 தான் வருது. இப்போ இந்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதனால தேர்தல் கமிஷன் வந்து முற்காலத்தில் கருத்து கணிப்பு வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அதுக்கப்புறம் கூட கருத்து கணிப்பு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தடை உத்தரவு போட்டு ஆஃப்டர் எல்லா போலிங்கும் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல்னு சொன்னாங்க. இந்த எக்ஸிட் போல்ல எந்த நம்பகத்தன்மையும் இல்லைன்னு போது இதை குறித்து ஒரு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் தேர்தலுக்கு அப்படின் போது ஜனநாயக ரீதியில தேர்தல் கமிஷன் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுதே நாங்கள் 100% வந்து உண்மையாக தேர்தல் நடத்துறோம்னு. அப்ப இந்த எக்ஸிட் போலுக்கும் இந்த 2 நாட்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியாதா? ஏன் தடை சொல்ல முடியாது? தேர்தல் முடிவுகளை அறிவிக்கலாம் இல்லையா? அப்போ ஆளுகின்ற கட்சி இதற்கு எடுத்தவாறு செய்ய வேண்டும் இல்லையா? அதைத்தான் தமிழ்நாட்டிலையும் சொல்றோம். தமிழ்நாட்டிலும் ஆக்சுவல் களத்தில் வரும்பொழுது ஒரு பக்கம் வந்து ஆட்சியாளர்களுக்கு சாதகமாகவோ இல்லை ஒரு பெரிய கட்சி நெக் ரிசல்ட் கொடுக்கும் போது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு கட்சிக்கு அபரிதமா ஒரு கூட்டணிக்கு அபரிதமா கொடுக்கும்போது மனச்சோர்வு ஏற்படும். நான் திரு ராஜீவ்காந்தி கிட்டையும் கனகராஜ் கிட்டையும் எழுப்பின கேள்வி நான் உங்ககிட்ட எழுப்புறேன். இப்ப தமிழ்நாட்டு அளவில் நீங்க பேசினா இப்போ இந்தியா கூட்டணிக்கோ அல்லது
திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு கூட்டணிக்கோ இங்க ஒரு ஸ்வீப் கிடைக்கும் 36 to 39ங்கிறது எக்ஸிட் போல். அவங்க இல்ல நாங்க 39ஐயும் வெல்வோம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ கேள்வி எழுப்புனா நீங்க வந்து தமிழ்நாட்டு அளவுல திமுக கூட்டணி வென்றுடும், அதனால அந்த கருத்து கணிப்பு முடிவு தவறு அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு அது பார்க்க இல்ல நான் தவறுனே சொல்ல, அது உண்மைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அவர்களுடைய நம்பிக்கை உண்மை, 39 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம், அதுதான் நம்பிக்கை. ஒரு கட்சியோட ஒரு கூட்டணியோட நம்பிக்கை அதுதான். சரி, கலை யதார்த்தமும் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஓட்டு போடுற வாக்காளர்கள் தான் போட்ட ரகசிய காப்பாது. அதை வந்து நம்ம யூகத்துல ஒரு கருத்து கணிப்பின் மூலமா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையில் நிரூபிக்கலாம். அதே தான் அதிமுகவும் சொல்லும், நாங்களும் 39ல வெல்லுவோம்னு, பிஜேபியும் சொல்லுவோம் நாங்களும் 39ல வெல்லுவோம்னு. அது வேற விஷயம். இந்த கருத்து கணிப்பு அவர்களுடைய அந்த பேச்சுக்கு கூடுதல் வலு சேர்க்கும். அதே எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூத்ல உட்கார்ற முகவர்கள் வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஞானம் உள்ளவர்களா வெறியோடு இருப்பவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் பாமரர்களும் இருக்காங்க. அந்த இடத்துல கூட கடைநிலை முகவர்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா ஜனநாயகம். எக்ஸிட் போல் அந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய ரிசல்ட் இருக்குது. 2020 பீகார், 2021 வெஸ்ட் பெங்கால், 2024 லோக்சபா தேர்தல்ல, அதே மாதிரி 2017 உத்தரப்பிரதேச தேர்தல்ல, 2015 ஐயா சொன்ன மாதிரி பீகார் தேர்தல், 2015 டெல்லி தேர்தல்ல அம்மா ஆத்மி 50 சீட்டுக்கு மேல கூட வாங்க மாட்டாங்க நாங்க. ஆனா 70ல 67 சீட்டு ஜெயிச்சாங்க. சரி, ஓகே, பேசலாம். நம்ம சுருக்கமா சொல்லிடுங்க, அவரோட முதற்கட்ட பார்வை வாங்கி. பொலிட்டிஷியன்ஸ் அவருடைய கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்றோம். அவர் இந்த மாற்று கருத்துல அரசியலை தாண்டி அதிமுகவுடைய கருத்து என்பதெல்லாம் தாண்டி இந்த உளவியல் தாக்கம் இருக்குல்லவா, நாளைக்கு இப்ப இந்த விவாதத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க எல்லா ஊடகமும் போட்டிருக்காங்களே, இதைத்தான் பாஜக சேர்ந்த அண்ணன் ஸ்ரீகாந்த் சொன்னாங்க. அப்ப ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு பரந்த விவாதம், மக்கள் பார்க்குற விவாதம் லைவ்ல எல்லாரும் போட்டுருக்காங்களேங்கிற மனநிலை இருக்குல்ல, இது சாதாரண சாமானியன்னா ஓட்டு என்ன போற இடத்துல அந்த ஜெயிச்சிருச்சுங்க என்னங்கிற மனநிலை இருக்குல்ல, இதை இந்தியா முழுக்க சில பகுதிகளில் கட்டமைப்பு இல்லாத எதிர்கட்சியில் கட்டமைப்பு இல்லாத பகுதிகளில் தங்களை லாபகரமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பாஜக முனைந்திருக்கிறது. அதற்காக இந்த ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருப்பதா நாங்கள் குற்றச்சாட்டு. ஓகே, திரு நவநீத், உங்களுடைய பார்வை மெத்தடாலஜியை திரு பொன் வில்சன் கேள்வி எழுப்புறாரு. இது என்ன சாம்பிள்ஸ், யார் எடுக்கிறா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டிய அந்த தேர்தல் முடிவுகளையும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் கூட கேள்விக்குள்ளாக்குறாங்க. உங்களுடைய பார்வை இல்லை, இது ஒரு சாம்பிளிங், இன்னொன்று இண்டிகேஷன், அவ்வளோதான். இப்போ சொல்றாங்க, நேத்திக்கு எக்ஸிட் போல்ல சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2500 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி க்ளோசிங் எப்படி இருந்தது? எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது மார்க்கெட்? எக்ஸிட் போல் வந்த பிறகு மார்க்கெட் எப்படி இருக்கிறது? நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கு? பங்கு வர்த்தகத்தை பத்தி நான் சொல்றேன். சரி, ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கிறது. ஸோ அதாவது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதுதான் ஒரு மெசேஜ். அது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நான் 4th ஃபேஸ் முடிந்த போதே திரு அமித்ஷா சொல்லிட்டாரு, நீங்க இப்பவே பங்குகளில் வந்து முதலீடு பண்ணி வச்சிருங்க, நிச்சயம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பங்குச்சந்தை உயரும் அப்படின்ற ஒண்ணு அப்பவே சொல்லிட்டாரு. அதுதான் எக்ஸிட் போலுக்கு பிறகாக இல்ல, அது முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. அது வந்து அது தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லப்படுது. நான் சொல்றது வந்து கள நிலவரம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆயிருக்குன்றது 2500 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல போயிருக்கிறது. இப்போ ராஜீவ்காந்தி சார் சொன்ன, கனகராஜ் சொன்னார், இப்போ கேரளால கைரளி டிவின்னு அப்படின்னு இருக்கு. கைரளி டிவி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான சேனல். அவங்க கருத்து கணிப்பு நடத்துவாங்க, அவங்க எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு தரைபட்சமாக தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு அதுதான் உண்மைன்னு நான் சொல்லலாம். அது ஸோ உடனே 19 தேசிய ஊடகம்னா 4 ஊடகம் தான், மாநில அளவில் இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து தமிழ்நாடு. அதுதான் திரு ராஜீவ்காந்தி கிட்ட கேட்டேன். நீங்க இப்ப தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குன்னா இன்க்ளூடிங் நாங்க அதையும் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க அதையும் ஒன்றும் ஏத்துக்கல, ஆதரவா வந்திருக்குங்கிற காரணத்தினாலே அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் நிராகரிக்கிறோம், நாங்க எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்க. நீங்க அந்த கட்சியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் அது எடுத்துக்கிறீங்களோ இல்லையோன்றது. பட் ஒரு சாம்பிளிங் பண்ணி அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ போல் வரும்போது வந்து நிறைய கொடுத்தாங்க. சிடிஎஸ்ல லோக்நிதி ஒரு சர்வே பண்ணாங்க 2024 பண்ணும்போது, ஓட்டிங் போறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு எவ்வளவோ நிறைய அதுல வந்து ஒரு டிஸ்கிரெடிட் இருந்தது.